கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதியதாயின. பழைசுல இருந்தா ஆயிடுச்சு, ஒழிஞ்சு போயிடுச்சு, எல்லாம் புதியதாயின அப்படின்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. ஒரு குழந்தை பிறகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குழந்தை பிறகுது வச்சுக்கோங்களேன், அது பாக்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை பார்க்கும்போது நமக்கு அது ஹாப்பியா இருந்தா எப்படியோ நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு அந்த குழந்தை பார்க்கும்போது என்ன இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அது போலதாங்க நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல மனுஷன் நமக்குள்ள என்ன இருக்குது, மாம்சத்தின் கிரியைகள் என்ன இருக்குது, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், பொய், திருடு, களவு, இப்படி நிறைய சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குது. நல்லா ஸ்டோர் ஆகி என்ன பண்ணுது, இருக்குது. இதெல்லாம் என்ன பண்றாரு ஆண்டவர் எடுத்து போட்டுரு. கிறிஸ்துவுக்குள்ள நீ இருக்கிறியா, பழைய மனுஷன் என்ன பண்ணணும், எடுத்து போட்டணும். எல்லாம் புதியதா இருக்கணும். அது கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையே எப்படிலாம் இருக்குதுன்னா அதுதாங்க புதிய மனுஷன். மேல சொல்லப்பட்டது பழைய கலைகள். இதெல்லாம் பிடுங்கி எரிஞ்சிடணும். இதெல்லாம் எரிஞ்சிட்டு மீண்டும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம எடுத்து வச்சுக்கூடாது. நாய் இருக்கு, நாய் அது என்ன பண்ணுமா, நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அது துணை கக்கிடுமா. ஒரு இடத்துல கக்கிட்டு அது மீண்டும் என்ன பண்ண எடுத்து சாப்பிட்டுரும். அது போல ஒரு மனுஷன் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. சரிதானா? பழைய கலைகள் எல்லாம் என்ன பண்ணணும், தூக்கி எரிஞ்சிடணும். புதிய மனுஷனா இருக்கணும். புதிய மனுஷனா இருக்கும்போது உன் மனசு என்ன இருக்கும், சந்தோஷமா இருக்கும். உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நீ போகிற இடத்துல இப்போ சோதரர் உன்னை பார்த்து என்ன பண்ணுவாங்க, இவன் நல்ல பிள்ளை அப்படி சொல்லுவாங்க. உன் செயல், சொல்லு, நடக்க எல்லாம் என்ன ஆயிடணும், ஆண்டவர் போல நீ மாறணும். நீ மாறணும். நீ மாறாம அசுத்தத்திலே இருந்தீங்கன்னா, மாம்சத்துக்குள்ளே இருந்தனான்னா அது ஆண்டவருக்குரிய இல்லாதது. அதுக்கு அதனாலதான் ஆண்டவராக இயேசு சொல்றாரு, புதிய சிருஷ்டியா இருக்கணும். ஒரு மனுஷன் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறான்னா புதிய சிருஷ்டி. பழைய மனுஷன் எல்லாம் என்ன பண்ணணும், கழிஞ்சு போட்டுடணும். அது திரும்ப திரும்ப எடுத்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, நக்கிட்ட நாய் கக்கிறது திரும்ப திரும்ப எடுத்து வச்சு சாப்பிடுத. அது போல மனுஷன் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிட கூடாதுங்க. அப்படி இருந்தா உன் வாழ்க்கை சிறப்படும். உன் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. மாணவர்கள் நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் வாழ்க்கையில என்ன பண்ணுவாரு, பெரிய காரியங்களை செய்வார். அருமையான சகோதரிகளே, சகோதரிகளை உங்களோடு கூட தேவர் பேசுவாரானால் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, அதன்படி நடங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்ன பண்ணுவாரு, பெரிய காரியங்களை செய்வாரு. இது ரொம்ப கஷ்டம் தான், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தீங்கன்னா நீங்க இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க, கலைத்து போட்டுட்டு புதிய மனுஷனாக நீங்க என்ன பண்ணலாம், காணப்படலாம். அப்போ நீங்க செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் உன்னோடு கூட இருந்தவனே அதிகமா ஆசீர்வதிப்பாருங்க. நம்ம செபிக்கலாமா? ஆண்டவரே, எங்களை அதிகமா நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே. அப்பா, சொல்லப்பட்ட வேத வசன பிரகாரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேலையில் இயேசுவின் நாமத்துல பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா ஆண்டவரே எசப்பா, ஆண்டவரே எசப்பா புது சிருஷ்டியா இருக்கிறான். அப்பா, பழையவைகள் எல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சுன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அப்பா ஆண்டவரே, இன்னைக்கு யாரெல்லாம் ஒழிக்காம இருக்கிறாங்களே இந்த நாளையில ஆண்டவரே அவங்க மனசுல இருந்து தூக்கி போட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தருவீராக. கேட்கிற பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து அதன்படி வாழ நீர் உதவி செய்வீராக. மனதார வாழத்தை ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.